வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது அதிபரை தேர்வு செய்வதற்காக இன்று நடைபெறுகிறது அதிபர் தேர்தல். தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி. கனடாவில் இந்து கோவில் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். வன்முறை செயல்கள் இந்தியாவின் உறுதியை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது என்றும் கருத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கோவை பயணம். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் கள ஆய்வை தொடங்குகிறார். கிருஷ்ணகிரியில் உள்ள கல்வித்துறை அலுவலகங்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி வழிகாட்டல் முகாமை அதிக அளவில் மாணவர்களிடம் கொண்டு செல்ல அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்த மும்பை சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சென்னையில் இருந்து சுற்றுலா சென்ற 3 இளைஞர்கள் கைது. அம்மன் வேடமணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த பெண்ணால் பரபரப்பு. தனக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் தொடர்பாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இலங்கையின் கிழக்கு பகுதி கடற்கரையோரங்களில் இறந்து ஒதுங்கிய ஆயிரக்கணக்கான மீன்கள். துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் இறந்த மீன்களை யாரும் சாப்பிட வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கை. இன்று தமது 36வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கோலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்த ஆய்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்குகிறார். இதற்காக கோவை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை 11:30 மணிக்கு விளாங்குறிச்சியில் 114.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கள ஆய்வு, தங்க நகை தொழில் அமைப்பு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடலை முடித்துக் கொண்டு இரவு அரசு விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சர் ஓய்வெடுக்கிறார். நாளை காந்திபுரத்தில் 133.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிடுகிறார். தொடர்ந்து அனுப்பர்பாளையம் கிராமத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அவர் சென்னை திரும்புகிறார். இந்தியாவின் அதிகார சபை பட்டியலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8ஆம் இடம் பிடித்துள்ளார். இந்தியா டுடே நவம்பர் மாத இதழில் இந்தியாவின் அதிகார சபை என்ற தலைப்பில் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, RSS தலைவர் மோகன் பகவத் என நீளும் இந்த பட்டியலில் 5 மாநில முதலமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். டாப் 10 பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 8வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. மொழி தடையால் மு.க.ஸ்டாலினின் பேச்சு வட மாநிலங்களை அடையாமல் இருக்கலாம் என்றும், ஆனால் தமிழகத்தில் உள்ள செல்வாக்கு காரணமாக டெல்லியின் அதிகார சேவையை எட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்க விடாமல் 39 தொகுதிகளிலும் 70 விழுக்காடு வாக்குகளுடன் வெற்றி வாகை சூடியதால் தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணிக்கு எஃகு போல் ஸ்டாலின் திகழ்வதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் நோக்கில் செயல்பட்டு 130 நிறுவனங்களிடம் இருந்து 9.74 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நாட்டார்குடியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் கணேசன் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினின் திறமையற்ற ஆட்சியால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். முன்பகை தொடர்பான எதிரிகளை முன்கூட்டியே கைது செய்யாததால் அதிமுக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டதற்கு அந்தந்த மாவட்ட காவல்துறைதான் பொறுப்பு என கூறியுள்ளார். மது ஒழிப்பு மகளிர் மாநாடு தீர்மான விளக்க கூட்டங்களை மாவட்டம் தோறும் நடத்த வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறைந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மாநாட்டு தீர்மானங்களை துண்டறிக்கை வடிவத்தில் அச்சிட்டு கிராமம் கிராமமாக மக்களிடம் வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் உள்ள கல்வித்துறை அலுவலகங்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரியில் உள்ள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட திட்ட அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்கிருந்த பாட புத்தகங்களை பார்வையிட்டார்.
பின்னர் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் வரும் 10ஆம் தேதி தேர்வு நடைபெறுவதையொட்டி நடைபெற்ற இணையவழி கலந்துரையாடல் கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்றார். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை அதிக அளவில் மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திலும் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக பட்டாசு, துணிமணிகளுடன் மட்டன், சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மிகவும் புனிதமான கோவிலில் மட்டன், சிக்கன் பிரியாணி வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு ஆதாரத்துடன் புகார்கள் சென்றுள்ளன. இந்நிலையில் கோயிலில் பிரியாணி வழங்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அருகே தரமில்லாத ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக புகார் கூறி பொதுமக்கள் அரிசியை வாங்க மறுக்கும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தீபாவளியை ஒட்டி ரேஷன் கடைகளில் 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ அரிசி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் காரைக்கால் அருகே திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள ரேஷன் கடை எண் 42 வழங்கப்பட்ட அரிசி தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். சோப்பு கட்டி போல் அரிசி கட்டியாக இருப்பதாக கூறி அதனை வாங்க மறுத்து பொதுமக்கள் திரும்பிச் சென்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அம்மன் வேடமணிந்து மனு அளிக்க வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. வளையப்பட்டியைச் சேர்ந்த புவனேஸ்வரி கையில் திரிசூலத்துடன் வந்து மனு கொடுத்தார். பெண்களை தவறாக பேசியவர்களை தட்டி கேட்டதால் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், மோகனூர் போலீசில் புகார் செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அம்மன் வேடமணிந்து மனு அளிக்க வந்த பெண்ணால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற துப்புரவு பணியாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. மரப்பந்தாங்கல் ஊராட்சியில் கோபி என்பவர் 13 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோபி முறையிடவே அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த கோபி ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக தீக்குளிக்க முயன்றார். இது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அமைந்த கரையில் உள்ள ஒரு வீட்டில் பணிபுரிந்த 14 வயது சிறுமியை அடித்து கொலை செய்ததாக வீட்டின் உரிமையாளர் முகமது நிஷாத் மற்றும் அவரது மனைவி நாசிகா, நண்பர் லோகேஷ் மற்றும் அவரது மனைவி ஜெயசக்தி, வேலைக்கார பெண் மகேஸ்வரி, முகமது நிஷாத்தின் சகோதரி சீமா பேகம் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்களிடம் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதுகுறித்த அறிக்கையை சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநரிடம் வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மநாபபுரம் அரண்மனையின் சுற்றுச்சுவர் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த சுற்றுச்சுவருக்கு அருகே உள்ள பாதையை 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுச்சுவர் மீது எச்சரிக்கை பேனரை வைத்து இந்த பாதையில் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வேறு பாதை இல்லாததால் பொதுமக்கள் தொடர்ந்து இதே பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பத்மநாபபுரம் அரண்மனையின் சுற்றுச்சுவரால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை அருகே வீடு புகுந்து மாணவரை தாக்கிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரின் இளைய மகன் பாலிடெக்னிக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அம்மாணவர் சாலையில் நடந்து சென்றபோது வேகமாக சென்ற கார் மோதுவது போல் சென்றுள்ளது. இதுகுறித்து கேட்ட மாணவரிடம் காரில் இருந்தவர்கள் தகராறு செய்துள்ளனர். இந்நிலையில் அந்த மாணவரை ஒரு கும்பல் வீடு புகுந்து அரிவாள் மற்றும் பீர் பாட்டிலால் தாக்கியது. வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கியது. காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் உறவினர் வீட்டிற்கு வந்த மும்பை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு மும்பையைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஊரை சுற்றி பார்க்க வெளியே சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் உறவினர் வீட்டு பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுமி ஒரு ஆட்டோவில் ஏறிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த ஆட்டோவின் ஓட்டுநரான கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த காஜா மொய்தீனை போலீசார் பிடித்து விசாரித்தபோது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று மது வாங்கி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. பின்னர் அச்சிறுமியை தந்தராயன்குப்பம் கடற்கரையில் உள்ள விடுதி ஒன்றில் இறக்கிவிட்டுச் சென்றதாகவும் அங்கிருந்த 5 இளைஞர்கள் அச்சிறுமியை காரில் சென்னை அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் டாக்ஸியில் புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிறுமியை கடற்கரை சாலையில் போலீசார் மீட்டனர். காரின் பதிவு எண் மூலம் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 2 தேடி வருகின்றனர்.
ஈரோட்டில் பச்சிளம் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் குழந்தையின் தாய் உள்ளிட்ட மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா என்பவர் கணவரை பிரிந்து ஈரோடு வந்து சந்தோஷ்குமார் என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்துள்ளார். இந்நிலையில் நித்யாவிற்கு பிறந்து 40 நாட்களே ஆன பெண் குழந்தை பெண் இடைத்தரகர்கள் மூலம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த அகிலாராணி ஜெயச்சந்திரன் தம்பதியினருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. குழந்தையின் தாய் நித்யாவிற்கு உரிய பணம் வராததால் மாவட்ட குழந்தைகள் நல குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தை விற்பனையில் தொடர்புடைய தந்தை சந்தோஷ்குமார் மற்றும் 4 பெண் இடைத்தரகர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் குழந்தையின் தாய் நித்யா மற்றும் குழந்தையை வாங்கிய தம்பதியினர் உட்பட மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். குழந்தை விற்பனையில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மெரினாவில் காவல்துறையினரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்காக சந்திரமோகன் மற்றும் தனலட்சுமி ஆகியோர் அக்டோபர் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆபாசமாக திட்டுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி இவர்கள் இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தம்பி மனைவியின் வாயை கடித்து குதறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இளையான்குடி அருகே வடக்கு சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராமன் மற்றும் அவரது தம்பி லட்சுமணன் இடையே வீட்டிற்கு செல்வதற்கான பாதை தொடர்பாக தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் பாதையை தாண்டி வந்த லட்சுமணனின் மனைவியை ராமன் தடுத்து நிறுத்தி வாய் மற்றும் கன்னத்தை கடித்து குதறியுள்ளார். இதனால் காயமடைந்த லட்சுமணனின் மனைவிக்கு வாயில் தையல் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதியாமல் சாலை கிராமம் போலீசார் இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். கனடாவில் இந்து கோவில் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்து வழிபாட்டு தலம் மற்றும் இந்து பக்தர்களின் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய இந்த திட்டமிட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தூதரக அதிகாரிகளை மிரட்டுவது கோழைத்தனமானது என்றும் இதுபோன்ற முயற்சிகள் பயங்கரமானது என்றும் இத்தகைய வன்முறை செயல்கள் இந்தியாவின் உறுதியை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது என்றும் கூறியுள்ள பிரதமர் மோடி, கனடிய அரசாங்கம் நீதியை உறுதிப்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பிரியங்கா காந்தியுடன் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் வாக்கு சேகரித்தார். அவருடன் குமரி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கல்பற்றா, மீனங்காடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பெண் ஊழியர்களை நேரில் சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரித்தனர். அமெரிக்காவின் 47வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் மொத்தமுள்ள வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 7,80,00,000 அதிகமான வாக்காளர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்துவிட்டனர். மீதமுள்ள வாக்காளர்கள் 50 மாகாணங்களிலும் இன்று வாக்கை பதிவு செய்கிறார்கள். அமெரிக்காவில் வாக்குப்பதிவு இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு நிறைவடையும். அமெரிக்காவில் மொத்தமுள்ள 538 இடங்களில் 270 இடங்களில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவர். அமெரிக்காவில் தேர்தல் முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இழுபறி இல்லையென்றால் சில மணி நேரங்களிலேயே முடிவுகள் தெரிய வரும். இதனை உலகமே ஆவலுடன் உற்று நோக்கியுள்ளது. இலங்கையின் கிழக்கு பகுதி கடற்கரையோரங்களில் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து ஒதுங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ள கடற்கரை பகுதியில் ஹம்மிங் எனப்படும் மீன் வகைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் கடற்கரை பகுதியில் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் இறந்து ஒதுங்கிய ஹம்மிங் மீன்களை யாரும் சாப்பிட வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி இன்று தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 27,000க்கும் அதிகமான ரன்கள், 80 சதங்கள், 100க்கும் மேற்பட்ட அரை சதங்கள் அடித்து கிரிக்கெட்டின் ஜாம்பவானாக வலம் வரும் விராட் கோலிக்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது அதிபரை தேர்வு செய்வதற்காக இன்று நடைபெறுகிறது அதிபர் தேர்தல். தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே கடும் போட்டி. கனடாவில் இந்து கோவில் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். வன்முறை செயல்கள் இந்தியாவின் உறுதியை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது என்றும் கருத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கோவை பயணம். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் கள ஆய்வை தொடங்குகிறார்.
கிருஷ்ணகிரியில் உள்ள கல்வித்துறை அலுவலகங்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி வழிகாட்டல் முகாமை அதிக அளவில் மாணவர்களிடம் கொண்டு செல்ல அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்த மும்பை சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சென்னையில் இருந்து சுற்றுலா சென்ற 3 இளைஞர்கள் கைது. அம்மன் வேடமணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த பெண்ணால் பரபரப்பு. தனக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் தொடர்பாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இலங்கையின் கிழக்கு பகுதி கடற்கரை ஓரங்களில் இறந்து ஒதுங்கிய ஆயிரக்கணக்கான மீன்கள். துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் இறந்த மீன்களை யாரும் சாப்பிட வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கை. இன்று தமது 36வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கோலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.